ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நவகிரக யோகம் ஹோமத்துடைய டே 1 ஈவெண்ட்ஸ். இப்போ டே 2 திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஜபம்ஸ். ஸோ ஜபங்கள்னால பண்ணுறது தான் நமக்கு என்னென்ன கிடைக்கிறது, ஏன் அது அவசியம், எதுக்காக அது வந்து பண்ணுற போது பண்ணுறேன், அதாவது அந்த யாகம் பண்ணுற போது எதுக்காக ஒய் இட் இஸ் இன்க்ளூடட், அது ஒன்று. அப்புறம் வந்து ஆன் த சேம் டே இட் வாஸ் the yajnam, it was blessed by a revered Swamiji of a famous mutt in Karnataka. Yes. Or Parvati Pataye Hara Hara Mahadeva Sadguru Swami ki Jai. இந்த நவகிரக மகோத்சவத்துல இன்னைக்கு 2ஆம் காலமாக எல்லா நவகிரகத்தையும் ஆவாகனம் பண்ணின நவகிரகங்கள்லாம் அந்தந்த கோத்திரம், அந்தந்த ராசி, அந்தந்த நட்சத்திரம், அந்தந்த கிரகத்துக்கு அதிஷ்டான தேவத்தை எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ணி, பொதுவா ஒரு பகவானை உபாசிக்கிறோம் அப்படின்னா பஞ்சபூதத்தினாலதான் அந்த தேவதையை திருப்தி பண்ண முடியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதத்தினாலதான் எல்லா தேவதைகளும் இருக்கு. அதுபோல இங்க கலசத்துல ஜலம், நீர், ஹோமகுண்டம் மண்ணால ஆயிருக்கு, அக்னி நெருப்பாக இருக்கு, மந்திரம் காற்றாக இருக்கு. சொல்றோம், நான் இந்த க்ஷணம் சொல்றேன், நீங்க கேட்கற, நான் சொல்ற எழுத்த பார்க்க முடியறதோ? பார்க்க முடியல, கேட்கதான் முடியும், அது உணரதான் முடியும். அப்போ இது காத்து, இந்த பஞ்சபூதமும் சேர்ந்ததுதான் ஒரு சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தை ரொம்ப அதிகப்படுத்துறோம். சைத்தன்யம்னா பகவானுடைய சாநித்தியம். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு பாட்டில் ஜலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத பாட்டில் ஜலம்னு சொல்லுவோம். இப்ப இந்த கலசத்துல இருக்கிற ஜலத்தை ஜலம்னு சொல்லுவோமா, தீர்த்தம்னு சொல்லுவோமா? தீர்த்தம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா கூர்ச்சாகிரே ராட்சசான் கோரான் அப்படின்னு அந்த தர்ப்பத்தினால ஒரு கூர்ச்சம் பண்ணி அந்த கலசத்துக்குள்ள போட்டு அதை ஜபங்கள்லாம் பண்ற மாத்திரத்துல நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த கூர்ச்சமாகப்பட்டது தர்ப்பம் வாங்கி உள்ளுக்குள்ள ஜலத்துல சேர்க்கிறது. அதனால அந்த ஜலத்துக்கு தீர்த்தம்னு மகத்துவம் உண்டாகிறது. அப்பேற்பட்ட பகவான பிரீத்தி பண்றதுக்காக விசேஷமாக வேத மந்திரம், மூல மந்திரம், அதனுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு எல்லா மந்திரத்தையும் வச்சுட்டு எல்லா ஊர்ல இருந்தும் வேத வித்வான்கள் எல்லாம் வந்திருக்கா. ஏதோ ஒரு ஊர்ல இருந்துன்னு இல்லாம நம்முடைய பாக்கிய விசேஷம் திருச்சிராப்பள்ளி, அலக்ஷேத்திரம், கும்பகோணம் அப்படின்னு பல கஷேத்திரத்துல இருந்து வந்து எல்லா வித்வான்களும் நடத்திக்கிறா. மேல அந்த ஜப மகோத்சவமானது நடந்தது. அப்ப என்ன மந்திரம் சொல்றேன்? இப்ப புதனுக்குள்ளதான மூல மந்திரத்தை ஜபிக்கிறா. எவ்வளவு நேரம் போகுது? ஒரு கிரகத்துக்கு 10,000 ஆவர்த்தி ஜபம் நடக்கும். எவ்வளவு ஆவர்த்தி? 10,000 ஆவர்த்தி ஜபம். அப்ப எவ்வளவு நேரம் ஆகுது? ராத்திரி 8:30 மணி வரையும் இந்த உற்சவம் நடக்கிறது. கேது வரைக்கும் போகும். இன்னைக்கு எவ்வளவு ஆறுதோ பாக்கி நாளைக்கு பண்ணிவிட்டு மேல ஹோமம் ஆரம்பிக்கும். ஆவர்த்தி ஜபம் இதான் ஹோமம். அப்படியா? அப்ப யஜ்யம் நாளைக்கு தான். இந்த யஜ்யத்துக்கு அங்கமான ஜபங்கள்லாம் நடக்கிறது. யஜ்யானாம் ஜப யஜ்யோஸ்மி. இருக்கிற யஜ்யத்துக்குள்ளே சிறந்த யஜ்யம் என்னன்னா ஜப யஜ்யம். அப்பேற்பட்ட யஜ்ய மகோத்சவம் நடந்தது. அந்த பூர்ணாஹூதி நான் பார்த்தானாக்கா, இதுல கூட சண்டி ஹோமத்துல 10 நாள் முன்னாடி நடந்தது. அங்க வந்து இந்த புடவை அதெல்லாம் எல்லாம் நாளைக்கு போடுவா. இங்க வேஷ்டி போடுவா, பதிலுக்கு இல்லையா? வேஷ்டியும் போடுவா, அந்த தேவிக்குள்ளதான புடவையும் போடுவா. எல்லா வஸ்திரமும் வரும், எல்லா வஸ்திரமும் வந்துடும். இங்க நடக்கும். அப்புறம் ரெண்டு இது சொன்னது, மட்டியில ஏதோ பண்ணி அதுல இருந்து ஊத்துவா தண்ணி ஏதோ நெய் பசோத்தாரன்னு பேரு, அதுவும் நடக்கும். சொன்னாக்க அதுவும் நடக்கும். அது என்ன, இது அக்னியில நெய் ஊத்துறதா? அது வந்து பொதுவா நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்ங்கிறத பிரார்த்திக்கிறோம். நம்ம என்ன பிரார்த்திப்போம்? நான் சௌக்கியமா இருக்கணும், அம்மா சௌக்கியமா இருக்கணும், எங்க அப்பா சௌக்கியமா இருக்கணும், என் ஆம்படையா சௌக்கியமா இருக்கணும், பேரன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், பேரனுடைய பேரனுக்கு கல்யாணம் ஆகணும், பேரனுடைய பேரனுக்கு பேரன் குழந்தை பிறக்கணும்னு நம்மள மட்டும்தான் வேண்டி மனுஷ. ஆனா வேதமே பிரார்த்திக்கிறது பகவானிடத்தை. சமக்கம்ங்கிறதுனால பிரார்த்திக்கிறது. சஞ்சமே மயஸ்டமே பிரியஞ்சமே காமஸ்டமே அப்படின்னு ஆரம்பிச்சு முத்காஷ்டமே, கல்வாஷ்டமே, கோதுமாஷ்டமே, அரிசி வேணும், உளுந்து வேணும், நெல்லு வேணும், மண்ணு வேணும், எல்லாம் வேதம் பிரார்த்திக்கிறது. அத சாதனா அப்படின்னு நம்ம சாப்பிடுறோம். சாப்பிடுற பதார்த்தம் மறுநாளைக்கு மலமா தான் வெளியில போறோம். நம்ம சாப்பிட்டது இட்லியாவா இருக்காது. எப்படின்னா வயத்துல ஜடரம்னு ஒரு அக்னி நம்ம உடம்புல இருக்கு. அதனாலதான் யாருக்காவது ரொம்ப உடம்பு முடியலன்னா சூடு இருக்கான்னு தொட்டு பாப்பா. தொட்டுருக்காமா?
சூடையிலேயே ஜில்லுட்டு போச்சே அப்படின்பா. உடம்புக்குள்ள நெருப்பு எரியறதா எப்படி சூடு இருக்கும்னா லெட்டரம்னு ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னினாலதான் நம்ம சாப்பிடறதெல்லாம் அது பச்சனம் பண்றது. அது மாதிரி ஹோமகுண்டத்துல என்ன போட்டாலும் அந்த அக்னி யாகப்பட்டது இங்கேருந்து வாங்கிட்டு போய் அந்த தேவதையின் இடத்துல கொடுக்கறது போஸ்ட் மாஸ்டராக இருக்கு. அதனால அது இடத்துல பிரார்த்தனையாக நம்ம என்ன பிரார்த்தனையோ சமர்ப்பிச்சா அது கொண்டு போய் யாகசாலையில் நாம் நுழைகிறோம். இங்கே ஜலங்கள், தீர்த்தங்கள் மேலே கும்பமாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. கீழே அந்த நவக்கிரக மூர்த்திகள். அடுத்த இப்பொழுது ஜபங்கள் ஜபிக்கப்படுகின்றன. புத பகவான் கூறியது. இதில் வீட்டில் தினமும் கேட்டால் அட்லீஸ்ட் இந்த ஒரு நிமிஷம் தானே, அந்த ஒரு நிமிஷமாவது வீட்டில் வச்சு கழுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன் தானாக தெரியும். அந்த ஒரு நிமிஷமாக நான் அந்த வீடியோ அந்த கிளிப்பை சுருக்கிட்டேன். கண்டிப்பாக பலன் தெரியும். அவர் ஜெயிப்பது புத பகவான் கூறியது. இப்போ அடுத்தது என்னன்னா, இன்றைக்கி வந்து ஒரு இந்த ஈவினிங்லேயே வந்து ஒரு எதிர்பாராம ஒரு விசிட். கர்நாடகாவில் ஒரு சிமோகாவில் இருக்கிற ஒரு மட்டு, அந்த மட்டுடைய சுவாமிஜி அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து இங்கே ஒரு அருள் பாலித்தார். அவர் பேர் அபிநவ சங்கர பாரதி. ಶಿವಮೊಗ್ಗ கிட்ட இருக்கிற ஒரு மடம்.